உடல் புண், வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணையும் குணப்படுத்துறதுல தேங்காய்க்கு நிகரானது எதுவுமே இல்லை. கேன்சரை குணப்படுத்தக்கூடியது, கல்லீரலுடைய செயல்பாட்டை ரொம்ப அதிகரிக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய இந்த லாரிக் ஆசிட், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் ஹார்ட்டுக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடியது. இதனால இருதய நோயாளிகள் டெய்லி தேங்காய் துண்டுகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தேங்காய் பாலன் இல்லைங்க. ஏன் நேச்சுரல் மெடிசனை ஃபாலோ பண்ற டாக்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இருதயத்தை சரி பண்ணோம், நம்ம முட்டி வலியை சரி பண்ணோம், பிபியை சரி பண்ணோம்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுனாலும் அண்ட் மருத்துவ கருத்துக்களை பத்தி உங்களுக்கு ஒரு மதிப்புக்குரிய எக்ஸ்பிளனேஷன் டெய்லி வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பாஸ்ட்ல பார்த்தா யாரு இந்த நேச்சுரல் ஃபுட்ஸை அவங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணாங்களோ, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால, 50 வருஷத்துக்கு முன்னால, அவங்களுக்கு மற்ற ஆளுங்களை விட நோய்கள் கொஞ்சம் கம்மியா வந்துச்சு. இருதய நோய் கம்மியா வந்துச்சு, முட்டி வலி கம்மியா வந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னால தேங்காய் சாப்பிட்ட கேரளா, இந்தியா, ஏசியால எல்லாம் அமெரிக்காவை விட இருதய நோய் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அந்த ரீசனுக்காக அவங்க தேங்காய் சாப்பிட்றது கொஞ்சம் பெட்டர் என்றது சொல்றாங்க. ஆனா கார்டியாலஜிஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா தேங்காய் ரொம்ப சாப்பிடாதீங்கன்னு ஏன் சொல்றாங்க? எங்களுக்கு தெரியும் அதுல லாரிக் ஆசிட் இருக்கு, அதுல மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் இருக்கு, நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, ஃபைபர் இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு இந்தியால உலகத்துல எந்தெந்த நோய் இருக்கு, எவ்வளவு ஒபேசிட்டி இருக்கு, எவ்வளவு டயபெட்டிஸ் இருக்கு, எவ்வளவு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, ஆளுங்க எந்தெந்த மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க, அண்ட் அந்த மாத்திரைங்க எடுத்துமே அவங்க லைஃப் ஸ்டைல மாத்தாம அவங்க நோய்ங்க எவ்வளவு மோசமா இருக்குன்னு ரிசர்ச் நாங்க டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எங்க மைண்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த தேங்காவோ இல்ல ஒரு இலையவோ இல்ல ஒரு கீரையவோ இல்ல ஒரு வெஜிடபிளோ இல்ல ஒரு சீட்ஸ் நம்ம ஆட் பண்றதுனால ஓவராலா பேஷண்டோட நோய்க்கு பெரிய டிஃபரன்ஸ் வராதுன்றது. உங்களால ஒரு நாள்லயே உங்க லைஃப் ஸ்டைலை கம்ப்ளீட்டா மாத்திக்க முடியுது. இல்லைன்னா ஒரு 2-3 நாள்ல 10 to 20 கிலோ உங்களால கம்மி பண்ண முடியுதுன்னு வைங்களேன். அப்போ இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்ஸ் ஆட் பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் வரும். இல்லைன்னா உங்க லைஃப் ஸ்டைலை மாத்துறதுக்கு 2 வருஷம் ஆகுதோ, 3 வருஷம் ஆகுதோ, 5 வருஷம் ஆகுதோ, எனக்கெல்லாம் 6 வருஷம் ஆச்சுங்க. அந்த டைம்ல நம்ம மருந்து மாத்திரைங்க கரெக்டா லேப் டெஸ்ட்டை பார்த்துட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிறதுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வராம நிறைய டைம் கிடைக்குங்க. அதுதான் மருந்துகளோட அட்வான்டேஜ். இந்த டயட்டை மாத்துறதுலயும் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா சட்டுன்னு இந்த டயட்டை மாத்துறதுனால உங்க ஹார்ட் சடனா ஹெல்த்தி ஆகாது, உங்க லிவர் பெட்டர் ஆகாது, நோய்களை சரி பண்றது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நீங்க இந்த பதிவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னோ, இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு உணவு வகையை உங்க சாப்பாட்டுல ஆட் பண்ணி உங்க நோய் ஏதாவது சரியா இருக்கா இல்லையான்றது கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.